ரஷ்ய அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய அரசியல் விளையாட்டை ஐரோப்பிய நாடுகளில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதன் விளைவா ஐரோப்பிய நாடுகளுடைய ஒற்றுமை குலைய துவங்கி இருக்குது. அதை விட முக்கியமா ஐரோப்பிய ஒன்றியமே சுக்குநூறா உடையக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகி இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐரோப்பிய ஒன்றியத்தை ரஷ்யா உடைக்கிறது சாத்தியமா? அப்படி உடைக்க முடியும்னா ரஷ்யா அதை எப்படி பண்ணுவாங்க? எதற்காக ரஷ்ய அரசாங்கம் ஐரோப்பிய ஒன்றியத்தை உடைக்கணும்? இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான நாடாளுமன்ற தேர்தல் பல ஐரோப்பிய நாடுகள்லையுமே நடந்து முடிஞ்சது. ஸோ இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா மக்கள் அவங்க நாட்டினுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. ஸோ இந்த தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களை வலதுசாரி கட்சிகள் தான் பல நாடுகள்லையுமே பிடிச்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு பிரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரியா, இட்டாலின்னு சொல்லி இந்த எல்லா நாடுகள்லையுமே வலதுசாரி கட்சிகள் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று ஜெயிச்சிருந்தாங்க. இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனிலையும் இட்டாலியிலையும் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு வலதுசாரி கட்சிகளால் ஜெயிக்கவே முடியல. காரணம், வலதுசாரி கட்சிகளால் தான் 2ஆம் உலகப் போரை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இந்த நாடுகளில் உண்டு. அப்படிப்பட்ட நாடுகள்லையும் இப்போ வலதுசாரி கட்சிகள் பெரும்பான்மையான இடங்களை பிடிச்சி ஐரோப்பிய பாராளுமன்றத்துக்கு முதல் முறையாக அவர்களுடைய பிரதிநிதிகளை அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இது ஐரோப்பிய நாடுகளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு டவுட் ஒன்று வரும், ஏன்பா எலெக்ஷன் இருந்தால் ஏதோ ஒரு கட்சி ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இங்கே வலதுசாரி கட்சிகள் ஜெயிச்சது பிரச்சனை இல்லைங்க. ஆனால் வலதுசாரி கட்சிகள் ரஷ்யாவினுடைய ஆதரவோடு ஜெயிச்சதாக சொல்லப்படுது. இதுதான் ஐரோப்பிய நாடுகளில் பெரும் புயலையே கிளப்பி விட்டுருக்குது. ஆக்சுவலாக ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய ஒற்றுமை தாங்க அவர்களோட மிகப்பெரிய பலமே. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய நாடுகளில் ஒவ்வொரு நாட்டுக்கும் பாராளுமன்றம் இருக்கும் இல்லையா? இப்போ ஃப்ரான்ஸுக்கு ஒரு பாராளுமன்றம் இருக்கும், அதே மாதிரி ஜெர்மனிக்கு தனியாக இருக்கும். ஆனால் இந்த பாராளுமன்றங்களை விடவுமே ஐரோப்பிய ஒன்றியம்னு சொல்லி இந்த மொத்த நாடுகளுக்கும் சேர்ந்து ஒரு பாராளுமன்றம் அப்படிங்கிறது உண்டு. அந்த ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பாராளுமன்றம் தான் ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அவங்க எடுக்கக்கூடிய டெசிஷனை இந்த மொத்த ஐரோப்பிய நாடுகளுமே ஃபாலோ பண்ணியாக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரில் ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை எல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இப்போ இந்த வலதுசாரி கட்சிகள் ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் போயிட்டு, எப்பா எங்களுக்கு இந்த மாதிரி உக்ரைனுக்கு நீங்கள் ஆயுதங்கள் அனுப்புறது பிடிக்கல, இனிமேல் ஆயுதங்கள் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, அதன் பிறகு ஐரோப்பிய ஒன்றியத்தால் உக்ரைனுக்கு ஆயுதங்களை அனுப்பவே முடியாது. வேணும்னா தனித்தனியாக ஒவ்வொரு ஐரோப்பிய நாடுகளும் அனுப்பிக்கலாம். உதாரணத்துக்கு பிரான்ஸ் அரசாங்கம் நினச்சா அவங்க தனியாக அனுப்பிக்கலாம். ஆனால் அதுலேயுமே பிரச்சனை வரும். எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய ஒன்றியமே ஆயுதங்களை அனுப்பலை, பிரான்ஸ் நாடு மட்டும் தனியாக ஆயுதங்களை எதுக்காக அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பிரெஞ்சு நாட்டு மக்களே அதை எதிர்க்கிறதுக்கான வாய்ப்புகளும் பெரிய அளவுக்கு உண்டு. ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற பல வலதுசாரி கட்சிகளுமே ரஷ்யாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு பெரிய அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி நம்பப்படுது. ஸோ இதனால தான் ரஷ்ய அரசாங்கம் இந்த வலதுசாரி கட்சிகள் ஜெயிச்சு ஆட்சிக்கு வரணும், இப்போ இருக்கக்கூடிய மேக்ரோன், ஜெர்மன் அதிபரான ஓலாஃப் ஸ்கோல்ஸ் இந்த மாதிரியான நபர்களை ஆட்சியை விட்டு தூக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி வலதுசாரி கட்சிகள் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தை பிடிக்க ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஒற்றுமை அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக குலையும். அது எப்படிப்பா சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் ஐரோப்பிய நாடுகள் முழுமைக்குமே ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஒரு உதாரணத்துக்கு, இப்போ வெளிநாட்டிலிருந்து அகதிகளாக மக்கள் உள்ளே வர்றாங்க இல்லையா? அப்படி வரக்கூடிய மக்களை எல்லாம் கண்டிப்பாக ஐரோப்பிய நாடுகள் ஏற்றுக்கணும். ஒன்ஸ் அந்த நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்கள திருப்பி அனுப்பக்கூடாது அப்படிங்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஒரு முக்கியமான விதி. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய கண்டத்தை சுற்றியும் இருக்கக்கூடிய போரால் பாதிக்கப்பட்ட நாடுகள், உதாரணத்துக்கு சிரியா, ஈராக் மாதிரி அமெரிக்கா நடத்தின போரால் பாதிக்கப்பட்ட நாடுகள் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம ஒருக்கா எப்படியாச்சும் அடிச்சு பிடிச்சி ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அந்த நாடுகள் நம்மளையே திருப்பி அனுப்ப மாட்டாங்க, அங்கேயே வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு மக்கள் அகதிகளாக ஐரோப்பிய நாடுகளை நோக்கி நகர ஆரம்பித்தாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய பல ஐரோப்பிய நாடுகளுக்கும் சுத்தமாகவே பிடிக்கல. ஸோ இது ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய இஷ்யூ ஆனதுனால ஐரோப்பிய ஒன்றியத்துக்கிட்ட போய் சொன்னாங்க. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் அந்த விதியை பின்வாங்க மறுத்துட்டாங்க.
அதுக்கு பதிலாக என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அகதிகள் வந்தாங்க அப்படின்னா உங்கள் நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்திடுங்க. உங்கள் நாட்டுக்குள்ளே வந்தால் தானே நீங்கள் கண்டிப்பாக அடைக்கலம் கொடுத்தாகணும், வராமையே தடுத்துட்டா பிரச்சனை இல்லை இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல தாங்க ரஷ்யா பயங்கரமான ஒரு கேம் பிளே ஒன்று பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பல ஐரோப்பிய நாடுகளுக்கும் பார்டரில் பெலாரஸ் வருங்க. ரஷ்யாவினுடைய நட்பு நாடு பெலாரஸ், இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் பெலாரஸ்க்கு பெரிய அளவுக்கு பண உதவி பண்ணி இந்த மாதிரி அகதிகளை எங்கள் நாட்டுக்குள்ளே வராமல் தடுத்து நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் எல்லாமே போட்டிருக்கிறாங்க. ஆனால் ரஷ்யா என்ன பண்ணிடுறாங்கன்னா, பெலாரஸ் கிட்ட பேசி இந்த அக்ரிமெண்ட்டை எல்லாம் மீறி இந்த அகதிகளை எல்லாம் ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு இல்லீகல் வழியை ஏற்படுத்தி கொடுக்க சொல்லிடுறாங்க. இதன் மூலமாக பெலாரஸ் வழியாக திடீர்னு இந்த போர் ஆரம்பித்த பிறகு பல அகதிகளும் ஐரோப்பிய கண்டத்துக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கிறாங்க. இது மீண்டும் ஒரு பிரச்சனையாக வெடிக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்ட ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த வலதுசாரி கட்சிகள் இந்த மாதிரி அகதிகள் எல்லாம் உள்ளே வர்றாங்க மறுபடியும் பெரிய அளவுக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய இந்த விதியவே மாற்றி காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ணி ஐரோப்பிய மக்கள்கிட்ட அவங்களோட செல்வாக்கை வளர்த்துக்கிறாங்க. இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றம் தொடர்பான விஷயத்திலையும் ஐரோப்பிய ஒன்றியம் ரொம்பவே விடாப்பிடியாக இருந்துக்கிட்டு வர்றாங்க. இதனால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறது விவசாயிகளும் விவசாயம் செய்கிறவங்களும் தான். இதனால தாங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஐரோப்பிய நாடுகள் முழுமைக்குமே ஒரு மிகப்பெரிய விவசாயிகள் போராட்டம் நடந்தது. நம்ம கூட அப்போவே அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த விவசாயிகள் போராட்டம் அப்படிங்கிறதையும் வலதுசாரி கட்சிகள் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. இதில் ரஷ்யாவோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வலதுசாரி கட்சிகள் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி பெரிய அளவுக்கு ஐரோப்பிய நாடுகள் முழுமைக்கும் ஒரு போராட்டத்தை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பெலாரஸ் வழியாக பெரிய அளவுக்கு அகதிகளை ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள அனுமதிக்கிறது. ஸோ அப்படி அனுமதிச்சா அது பிரச்சனை ஆகும் இல்லையா? கண்டிப்பாக. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் பிரச்சனை ஆகுது, போராட்டம் நடக்குது அப்படிங்கும் பொழுது அதற்கு தேவையான நியூஸ் கவரேஜ் அப்படிங்கிறதையும் ரஷ்யா அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிற சில ஐரோப்பிய தொலைக்காட்சி சேனல்கள் மூலமாக பண்ணுறாங்க. இதன் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே ரஷ்யாவுக்கு ஆதரவான செய்திகளை ஒளிபரப்புறதா குற்றச்சாட்டை முன் வச்சு பல ஐரோப்பிய செய்தி சேனல்களையும் ஐரோப்பிய நாடுகள் தடை செஞ்சாங்க. ஆனாலுமே கூட கடைசியில் ரஷ்யா நினச்ச மாதிரி பல இடங்கள்லையும் வலதுசாரி கட்சிகள் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாட்களில் ஒரு ஃபியூச்சரில் போக போக ஐரோப்பிய ஒன்றியமே சுக்குநூறாக சிதறதுக்கு கூட இந்த ஒரு விஷயம் வழிவகுக்கலாம். அது எப்படிப்பா வலதுசாரிகள் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியம் சிதறிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வலதுசாரிகள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணும் பொழுதே ஐரோப்பிய நாடுகளில் அகதிகள் நுழையிறதுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சட்டங்களை நாங்கள் தூக்குவோம், அதே மாதிரி விவசாயிகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய சட்டங்களையும் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்தே நாங்கள் தூக்கி வீசிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதிகளை கொடுத்து தான் தேர்தலில் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு போகும் பொழுது கண்டிப்பாக இந்த விஷயங்களை முன்வைப்பாங்க. இந்த மாதிரி அகதிகள் விஷயத்தில் நீங்கள் பின்வாங்கணும், அதே மாதிரி விவசாயிகளுக்கு ஆதரவான சட்டங்களை தான் நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளையும் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது ஒரு கட்டத்தில் முட்டிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த ஒரு செட் ஆஃப் நாடுகள் நாங்கள் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு செட் ஆஃப் நாடுகள் இல்லை நீங்கள் இதை பண்ணி ஆகணும் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அங்கே ஒரு பிளவு ஏற்படும். இப்படியெல்லாம் பிளவு ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணு முன்னாடி அதற்கு ஒரு உதாரணம் இருக்குதுங்க, அதுதான் பிரிட்டன். ஸோ பிரிட்டனுமே பார்த்தீங்கன்னா இதே ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்த ஒரு நாடு தான். ஸோ பிரிட்டன்லேயுமே வலதுசாரி கட்சி தான் ஆட்சியில் இருக்குது. ரிஷி சுனக் பார்த்தீங்கன்னா வலதுசாரி கட்சியை சேர்ந்த ஒரு பிரதமர் தான். அங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அகதிகள் பிரிட்டனுக்குள்ளே வரலைன்னா பிரிட்டனே ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும், அது இதுன்னு பிரச்சாரம் பண்ணியே பிரிட்டனை ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்தே வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்குற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிட்டாங்க. இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா பிரிட்டன் மக்களே நம்ம இனிமேல் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்க வேணாம்ப்பா, வெளியே வந்துடலாம்னு சொல்லி பிரெக்சிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓட்டிங் நடத்தப்பட்டு பிரிட்டன் இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியே வந்து ரொம்ப பெரிய பொருளாதார சிக்கல்களில் தவிச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ இதே மாதிரியான ஒரு விஷயம் ஃப்யூச்சரில் இப்போ வலதுசாரி கட்சிகளோட கைகளில் இருக்கக்கூடிய நாடுகள்லையும் நடக்காதுங்கிறதுக்கு என்ன கேரண்டி? கண்டிப்பாக கிடையாது இல்லையா? ஸோ அப்படி நடக்கும் பொழுது ஐரோப்பிய நாடுகளுடைய ஒற்றுமை உடையிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பல நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறலாம். அப்படி வெளியேறினா அது ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐரோப்பிய நாடுகளுடைய ஒற்றுமை தான் அவர்களோட பலமே. அந்த ஒற்றுமையே இல்லை அப்படின்னா அவங்களாம் பார்த்திங்கன்னா அப்படியே டம்மியாக இருவாங்க.
எப்படி அமெரிக்கா சோவியத் யூனியனை உடைச்சதோ அதற்கு பழிவாங்கிற வகையில் ரஷ்யா ஐரோப்பிய ஒன்றியத்தை உடைச்ச மாதிரியும் ஆயிடும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் அதிபரான எமானுவேல் மேக்ரோன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் வலதுசாரிகள் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டதையுமே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டா. அப்படி அதன் விளைவாக தான் இன்னும் 3 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா அவருக்கு அதிபர் பதவி காலம்ங்கிறது இருக்குது. ஆனால் அதற்கு முன்னாடியே இப்போ பிரான்ஸில் தேர்தல்களை அறிவிச்சிருக்கா. அப்படி ஸோ இந்த தேர்தலில் மட்டும் ஜெயிச்சிட்டா என்னதான் வலதுசாரிகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஜெயிச்சிருந்தாலுமே கூட நம்ம ஓவர் பவர் பண்ணிடலாம். ஐரோப்பிய ஒன்றியத்தையும் கூடவே பிரான்ஸ் அதிபராக இருந்து பிரான்ஸ் நாட்டையும் நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் எமானுவேல் மேக்ரோனுடைய நினைப்பு. ஆனால் எமானுவேல் மேக்ரோனுடைய இந்த கணக்கு தப்பாக போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். காரணம், இப்போ நடந்த பிரான்ஸ் அதிபர் தேர்தலில் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல்ஸ் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் பிரான்ஸினுடைய வலதுசாரி கட்சிகள் தான் பெரும்பான்மையான இடங்களில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த அதிபராக வலதுசாரி கட்சியை சேர்ந்த ஒருத்தர் தான் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அப்படி வந்தால் பிரான்ஸ் அதிபரான மேக்ரோன் தன்னுடைய பதவியையே இழப்பார். ஸோ இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்ததுலேருந்தே ஐரோப்பிய நாடுகளில் பிரான்ஸ் தான் பெரிய அளவுக்கு ரஷ்யாவையே எதிர்த்துக்கிட்டு வந்தாங்க. அதுக்கு முக்கிய காரணம் மேக்ரோன் தான். ஸோ அவரே வந்து பதவி விட்டு போனார் அப்படின்னா அது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய சாதகமாக அமையும். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேக்ரோன் இருக்கிறது நல்லது. பட் ஃப்யூச்சரில் யார் வந்தாலும் அவங்க எப்படி இந்தியாவுக்கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அதெல்லாம் மாறுங்கிறத சந்தேகமே தேவையில்லை. ஸோ இப்போதைக்கு ரஷ்யா நினச்சது ஐரோப்பிய நாடுகளில் ரொம்ப கனக்கச்சிதமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படியே போச்சு அப்படின்னா ரஷ்யா ஐரோப்பிய ஒன்றியத்தை உடைத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஷ்யாவால் ஐரோப்பிய ஒன்றியத்தை உடைக்க முடியுமா முடியாதா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.